தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். முதலில் ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற சட்டசபையில் குரல் கொடுத்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என தருமபுரி அதிமுக வேட்பாளர் அசோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அசோகன் போட்டியிடுகிறார். பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாலை, கெண்டையன், அள்ளினாமரை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா கிளினிக் என்ற திட்டத்தை புறக்கணித்து வீடு தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை திமுக கொண்டு வந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து நீட் தேர்வை திமுக அரசு ரத்து செய்வதாக கூறி ஏமாற்றியதாக குற்றம் சாட்டிய அவர், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக தான் என கூறி வாக்கு சேகரித்தார். 2019 நீட் எக்ஸாம் ஒழிக்கிறேன் ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இன்ன வரை நீட் எக்ஸாம் ஒழிச்ச பாடு இல்ல. அது உங்களுக்கே தெரியும். ஒண்ணு செங்கலை தூக்கிட்டு வந்துருவாரு, முட்டை தூக்கி காமிப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மக்களை ஏமாத்துறது. ஆனா அண்ணன் எடப்பாடியார் அரசு பள்ளியில் படித்தவர். அவருக்கு ஏன்னா இங்க நிறைய இளைஞர்களுக்கு கண்டிப்பா நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனால ஒரு இது சொல்றேன். ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவரா இருந்ததுனால அந்த கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சதுனால அதுல 7.5% உள் ஒதுக்கீடை கொடுத்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பசங்க டாக்டர் ஆகணும் கனவு கண்டதை நினைவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார். அதே மாதிரி மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உதாரணத்துக்கு 2019 நம்ம ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசி எடுத்தவர், அதை பத்தி சொன்னவர் அண்ணன் எடப்பாடியார். ஆனா இப்ப இருக்கிறவங்க நாங்க தான் பண்ணோம்ன்றாங்க. கிடையவே கிடையாது. அதை பத்தி முதல்ல குரல் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி.